வணக்கம். இன்னைக்கு நம்ம லெஜெண்ட் சரவணன் அவங்க நடிச்ச லீடர் படத்தை தான் பார்த்துட்டு வரேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்துக்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சேட் 5 பேர் கூட வரல அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஷோவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த படம் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த படக்குழுவினர் அது நிஜமாக மனது வருத்தத்துக்குள்ள ஆழ்த்துற மாதிரி இருக்கும். அதனால் உடனே என்ன பண்ணேன், பட்டு முடிவு பண்ணி பக்கத்து ஸ்க்ரீன்லேயே ஓடுற லீடர் படத்தை போயிட்டு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் ரீலி படத்தை பார்த்துருப்பேன். அதை செகண்ட் ஆப்ஷன் மத்தியானத்துக்கு பார்க்கலாம் அப்படின்றத. பட் இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கே இது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தலாம். நம்ம லெஜெண்ட் சரவணன் மட்டும் இல்லாமல் நம்மளோட லால், அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா, இந்த மாதிரி முக்கியமான நடிகர்கள் ஷாம் எல்லாருமே நடிக்கக்கூடிய இந்த படத்தோட கதை ஒரு யாருமே இல்லாத ஒருத்தர் அனாதையாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பரில் காரெல்லாம் ஓட்டிட்டு வர வேலை செஞ்சுட்டு இருக்காரு. காரில் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. முக்கியமான விஐபிஸ்க்குலாம் காரை ஹார்பர் பக்கத்துலேயே ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஆள். இவர் ஒரு குட்டி பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, அந்த குட்டி பொண்ணு உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்க அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பர்லேயே சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடி இருக்கான். அவன் நம்ம நாட்டுக்கு தேசத்துக்கே பார்த்தீங்கன்னா பங்கம் விளைவிக்கிறாமனா நிறைய விஷயங்களை அந்த ஹார்பர்ல பெரிய பெரிய அந்த கண்டெய்னர்ல போட்டு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் இறக்குறான், ஏத்துறான். அவனை கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்படி யாராவது கேட்டாங்க, அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட கேக்லேயே பார்த்தீங்கன்னா கேண்டில் பாம் வச்சு டமால்னு எல்லாருமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பாடுறதுக்கு முன்னாடியே வெடிக்க வச்சு சாவடிச்சிடறான். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான வில்லனுடைய அந்த கடத்தல் போயிட்டே இருக்கும்போது அந்த ஆளுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் போலீஸ்க்கு தெரிஞ்சு போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறப்போ நம்மளுடைய ஹீரோவான லெஜெண்ட் சரவணன் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறாரு. அவர் இன்வால்வ் ஆனோன்னா அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அவர் இந்த பிரச்சனைகள் எப்படி சமாளிச்சாரு, உண்மையாலே அவர் யாரு, இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிளாஷ்பேக் இருந்தா அதில் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிற பேக் ஸ்டோரி எல்லாமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை. ஸோ பேசிக்கலி இதற்கு முன்னாடி அவர் நடித்த லெஜெண்ட் படத்தை பார்த்துருந்தேன். அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நிறைய போய் பார்த்ததே பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் சரவணன் என்ன பண்ணியிருக்காரு, லெஜெண்ட் சரவணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவரோட முதல் படமே லெஜெண்ட். அது பார்த்தீங்கன்னா காலைல 5 AM ஷோவே எல்லாருமே பார்த்து தியேட்டரே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு புரியுது. அதே அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அவரால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அது படம் முழுக்கே பண்ணியிருக்காரு. அது ஃபைட்டாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே அதை தாண்டி இந்த படத்தோட கதை நிஜமாவே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர். இதில் சொல்ல வர கருத்து அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த கதையுடைய ஓட்டம் அப்படின்னா நிஜமாவே படத்தோட டேரக்டர் துரை செந்தில்குமார் பண்ணக்கூடிய வேலை அப்படின்னா அந்த கதையை அவர் சூஸ் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல படத்தோட ஒரு 10 minutesல இருந்தே கதைக்குள்ள கூட்டு போய் அதற்கப்புறம் அந்த திரைக்கதை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பீடாக அமைச்சு காட்சிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக வச்சு நிறைய கேரக்டர்ஸை உள்ள கொண்டு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் சந்திக்கிறப்பவும் சில திருப்புறமணியாக காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம சீட்டோட நுனியில் வரலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வழியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. அதை தாண்டி ஆண்ட்ரியா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாமுக்கும் ஒரு நல்ல ரோல், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. லால்க்கு ஒரு முக்கியமான பட் சின்ன ரோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறது அவங்கவுங்க பண்ணிட்டு போகிறாங்க. இது தாண்டி நம்ம விடிவி கணேஷ் இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் நிறையா காமெடி பண்ணுறவங்க போகிறாங்க. அப்புறம் குட்டி போடுங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது தாண்டி படத்துடைய கேமரா பார்த்தீங்கன்னா முழுக்க லெஜெண்ட் சரவணனை எந்த அளவுக்கு அழகாக காமிக்கலாம், ஸ்டைலிஷாக காமிக்கலாம், இந்த கதாபாத்திரத்துக்கு ஒட்டுற மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேனக்கெட்டு செஞ்சிருக்காங்க. எடிட்டிங் அப்படிங்கிறது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு நிஜமாவே. அண்ட் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா பெரிய தோய்வெல்லாம் இல்லாமல் இந்த படம் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அங்கே தான் போய் முடிஞ்சுது. அண்ட் சந்தோஷ் பிரதாப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. நம்ம சார்பட்டா படத்தில் ராமா வருவாப்லே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படத்தை விறுவிறுப்பாக காட்டணும், நம்ம ஈஸியாக காணிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷ் பிரதாப், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை 2 சந்தோஷ் பிரதாப், அதுக்கப்புறம் இல்லை இன்னும் ட்விஸ்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ் இரட்டையர்கள் 3 சந்தோஷ் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு 3 சந்தோஷ் பிரதாப் காட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், நிஜமாவே இந்த படத்தை மெருகேற்றி காட்டினது நம்ம ஜிப்ரான் தான். அவருடைய மியூசிக் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிஜமாக மெருகேற்றது மட்டும் இல்லாமல் நிறைய காட்சிகளில் நான் ஏற்கனவே ஸ்பீடாக இருக்கிற அந்த திரைக்கதையை நல்லா தூக்கி காட்டுறது அப்படிங்கிறது அவருடைய மியூசிக் தான். குறிப்பாக இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால்
லெஜெண்ட் சரவணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ரொமான்ஸ் பண்ணால் வந்து செட் ஆகாது பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவர் ஃபைட் பண்ணிட்டா ஓரளவுக்கு ஏற்றுப்போம்ல. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான சண்டை காட்சிகள் எல்லாமே வந்து நல்லா அமைச்சிருக்காங்க. அந்த சண்டை காட்சிகள் வரதுக்கான பில்டப்பாக இருக்கட்டும், அதற்கப்புறம் அது நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், ப்ராப்பரான ஸ்டண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்டி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போனேன் அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா இந்த வீக்கோட ஒரு டீசெண்டான ஒரு வாட்சாக இருக்கும். இந்த வாரமே இந்த படத்து கூட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படமும் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஒருவேளை அந்த படம் வந்துச்சுன்னா நம்ம தான் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விக்னேஷ் சிவன் படம், பிரதீப் ரங்கநாதன் படம், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து பார்த்துட்டு இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, ஜஸ்ட் வந்து கொஞ்ச நாள் தான் வந்து தள்ளி போயிருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த படம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட குழுவினரே வந்து இந்த படம் எப்பப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்களை கலாய்ச்சி வந்து ப்ரோமோலாம் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி மேபி நெக்ஸ்ட் வீக் வரலாம். அந்த படத்தோட ரிவ்யூவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரி, நான் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னல, அந்த படத்தை எப்படா பார்க்க போறேன்னு கேட்டிங்களா? டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த காசுக்காக வெயிட் பண்ண போகிறேன். நான் இங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த வாரம் போயிட்டு இந்த படத்தை லீடர் படத்தை பார்த்துட்டு ஏற்கனவே அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத உங்களோட கருத்து கீழே சொல்லுங்க. மிக்க நன்றி.